தாவேக ஆட்சியோட 100வது நாள்ல முதலமைச்சருக்கு வைக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய கோரிக்கை, எங்க வாழ்வாதாரத்தை காப்பாத்துங்கன்னு கண்ல சிவப்பு துணியை கட்டி ஆசிரியர்கள் செய்த போராட்டம், 2013ல இருந்து காத்துட்டு இருக்கிற இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? இன்னைக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனல்ல இதை பத்தி தான் விரிவா பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு பிஎஸ்கே தமிழ் இன்ஃபோவின் அன்பு வணக்கங்கள். தாவேக ஆட்சியோட 100வது நாளான நேற்று கரூர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு முக்கியமான மனு கொடுக்கப்பட்டிருக்கு. யார் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியமன தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை ஆசிரியர்கள் கூட்டமைப்பினர் தான் இதை கொடுத்துருக்காங்க. அவங்களோட முக்கியமான கோரிக்கை என்ன தெரியுமா? 2024ல் நடந்த தொடக்க பள்ளிக்கான நியமன தேர்வு, அப்புறம் தகுதி தேர்வு, இது ரெண்டுலேயுமே தேர்ச்சி பெற்ற 21,515 ஆசிரியர்களுக்கும் போர்க்கால அடிப்படையில் புதிய அரசாணை மூலமா உடனடியாக வேலை வழங்கணும் அப்படிங்கிறது தான். இதில் ரொம்ப மனசு வலிக்கிற விஷயம் என்னன்னா, ஆசிரியர் ஒருவர் தன் கண்களில் சிவப்பு துணியை கட்டிக்கிட்டு செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அவங்க பேசும்பொழுது 2013, 2027, 2019, 2022ன்னு பல வருஷமாக தகுதி தேர்வில் பாஸ் பண்ணியும் எங்களுக்கு இன்னும் பணி நியமனம் வழங்கப்படலை அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொன்னாங்க. அரசாணை 149 பற்றி உங்கள் எல்லோருக்கும் தெரிஞ்சிருக்கும். 2018ல் கொண்டு வரப்பட்ட இந்த அரசாணைப்படி தகுதி தேர்வு மட்டும் இல்லாமல் நியமன தேர்வுலையும் பாஸ் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அந்த அரசாணை வெளியாகி 8 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா 2024ல் மட்டும்தான் ஒரே ஒரு முறை நியமன தேர்வு நடத்தியிருக்கு. காலி இடங்கள்னு பார்த்தா எவ்வளோ இருக்கு என்று தெரியுமா? தொடக்க கல்வித்துறை வெளியிட்ட மாவட்ட வாரியான கணக்குப்படி பார்த்தீங்கன்னா 17,130 இடங்கள் காலியாக இருக்கு. அதே போல் 2019 முதல் 2026 வரை ஆசிரியர் தேர்வு வாரியம் மற்றும் தொடக்க கல்வி புள்ளி விவரப்படி பார்த்தா மொத்தம் 28,400 காலி பணியிடங்கள் இருக்கு நண்பர்களே. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கு. பெண்களுக்கு 50% இடஒதுக்கீடு இருக்கிற ஒரே துறை இதுதான். தேர்ச்சி பெற்ற அந்த 21,515 பேரில் சுமார் 16,000 பேர் பெண்கள் ஆசிரியர்கள் தான். இவங்களில் பலருக்கும் 40 வயசை தாண்டிடுச்சு. இந்த பணியை மட்டுமே நம்பி இவங்க இருக்காங்க. பல முறை பாஸ் பண்ணியும் எந்த வேலையும் இல்லாத தினக்கூலிகளாகவும் வீடுகளில் முடங்கியும் ரொம்ப கஷ்டப்படுறதா உருக்கமாக சொல்லியிருக்காங்க. தற்காலிக ஆசிரியர் பணி நியமங்களை நீக்கிட்டு தற்போது இருக்கிற காலி பணியிடங்களில் தகுதியுள்ள இந்த 21,515 பேருக்கும் புதிய அரசாணை மூலமாக வேலை கொடுக்கணும்னு தமிழக முதல்வரை அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தாவேக ஆட்சி அமைஞ்சு 100வது நாளான இன்னைக்கு தமிழ்நாடு முதல்வரும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் தாயுள்ளத்தோடு கருணை காட்டி புதிய அரசரை பிறப்பித்து தங்களோட வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும்னு இந்த ஆசிரியர்கள் ரொம்ப நம்பிக்கையோட கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த ஆசிரியர்களோட பல வருட காத்திருப்பும் கோரிக்கையும் நியாயமானது தானே? இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது போல் சுவாரஸ்யமான மற்றும் முக்கியமான தகவல்களுக்கு நம்ம விஎஸ்கே தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.